வயசானவங்களுக்கு காமனான கம்ப்ளைண்ட்டை பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். சம்டைம் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது சார். இதை சாப்பிட்டோம்னா கப்பன்னு எரியுது, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சில நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது, இது நெஞ்சு எரிச்சல் வந்து அசிடிட்டினால் வருதா இல்லை இதே ஒரு மாரடைப்பா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். வயசானவங்களுக்கு காமனான கம்ப்ளைண்ட்டை பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். சார் சாப்பிட்டு ஒரு ஹெவியாக இருக்குது சார், வயிறு உப்புசமாக இருக்குது சார், 2-3 மலச்சிக்கலாக இருக்குது, மோஷன் போகல, சம்டைம் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது சார், எதை சாப்பிட்டோம்னா கப்பன்னு எரியுது, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சில நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வேறு சொல்லிக்கிறீங்க முதுமையில் நோய்கள் அறிவியல் மாறுபட்டு காணும் சொல்கிறீங்க. இது நெஞ்சு எரிச்சல் வந்து அசிடிட்டினால் வருதா இல்லை இதே ஒரு ஏடிபிக்கல் அது நோய்கள் குணம் மாறுபட்டு காணப்படும் ஒரு மாரடைப்பா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. கொஞ்சம் எல்லாம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு நேயர் எழுதியிருந்தார். அது நியாயம்தான். நெஞ்சு எரிச்சல் பற்றி முதல்ல சொல்லுவோம். அது ஹைப்பர் அசிடிட்டி, ஹைப்பர் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து கர்டுன்னு சொல்லுவோம், GERD, கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். இது சொல்லுவோம். என்ன ஆகுன்னா அந்த ஏஜ் ஆக ஆக அந்த ஃபுட் பைப்பு, உணவு குழலும் ஸ்டமக்கு சந்திக்கட்டில் ஒரு ஸ்பின்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்பின்டர் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகுன்னா இறப்பையில் இருக்கிற ஆசிட் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி உணவு இசோஃபேகஸுக்கு வந்துடும். வாட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் இசோஃபேஜைட்டிஸ். அந்த ஆசிட் வந்து ஸ்டமக்கில் ஆசிட் பயங்கர அசிடிட்டியாக இருக்கும், ஹை அசிடிட்டியாக இருக்கும். அது நேரம் ஃபுட் பைக்கு வரும்போது ஃபுட் பை அதனால் தாங்க முடியாது. உடனே வந்து சரியான எரிச்சல் வந்துடும். இந்த ஆசிட் ஸ்டமக்கிலிருந்து கீழே மேலே வருது. இசோஃபேகஸ் அந்த இடத்துல இந்த ஸ்பின்டர் ஒன்று இருக்கும், அது லூஸ் ஆகும்போது மேலே வந்துடும். என்ன உடனே பயங்கர எரிச்சல் வரும். சில நேரத்தில் இது ஃபுட் பை இரிட்டேட் பண்ணி இருமல் வந்துடலாம். வந்து வாயில் வந்து எச்சு நிறைய சுரக்கும், ஒரு மாதிரி ஒரு பெயின், டிஸ்கம்ஃபர்ட்டு, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். உடனே தண்ணி கிணி எதை எடுத்தாலும் கொஞ்சம் குறையிலாக இருக்கும். இது ஒன்றாவது காமன் ப்ராப்ளம். ஓல்டேஜில் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் ஸ்டமக்கிலிருந்து ஃபுட் பைக்கு வரும். இன்னொன்று என்ன பார்க்குறோம்னா, ஸ்டமக்கில் வந்து டயஃப்ரம் உங்களுக்கு தெரியும், உதரதானது கீழே தான் ஸ்டமக்கு, உதரானது மேலே தான் ஃபுட் பைப்பு இசோஃபேகஸ். சில நேரத்தில் அந்த உதரம் சின்ன அந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஸ்டமக் ஸ்லிப் இன்ட்டு மேலே ஒரு டயஃப்ரத்துக்கு மேலே போயிடும். இது வாட்டி கால்டு ஹைட்டஸ். நிறைய ஹெர்னியா கேட்டிருப்பீங்க, இங்குவல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் ஹெர்னியா. ஸ்டமக்கில் இருக்கிற ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஸ்டமக் வில் ஸ்லிப் இன்ட்டு ஸ்டமக் இசோஃபேகஸ் ஏரியா போயிடும். இது என்ன ஆகுன்னா, இந்த ஆசிட்டுக்கு ஸ்டமக்கில் ஆசிட் பொறுத்துக்கும், அதே ஆசிட் மேலே இது டைப்புக்கு மேலே போகும்போது சிவியர் ரிஃப்ளெக்ஸு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி எல்லாம் முதல்ல சொன்ன எல்லாம் வந்துடும். உடனே பயங்கர எரிச்சலாக இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், கொமட்டல் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டு. உடனே இதை தண்ணி கிண்ணி எடுத்து குடிப்பாங்க, இல்லை ஒரு ஆன்டாசிட் சாப்பிடுவாங்க, இதுவாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ரிஃப்ளெக்ஸ் என்னென்ன நாள்பட இந்த உணவுக்குள்ளே சுருங்கிடும். ஸோ கொஞ்ச நாள் போக இந்த அசிடிட்டி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணினா அந்த உணவுக்குள் பர்டிகுலர்லி அடிப்பாகம் சுருங்கிடும். அப்போ என்ன ஆகும், ஃபுட்டு போகாது, சாலிட் ஃபுட்டு ஈஸியாக போயிடும். இன்னும் காஃபி, டீ, தண்ணி, மோர் குடிச்சு பாருங்கள், ஃபுட் போய் போகாது. அதனால் ஸ்ட்ரிக்சர் சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரிக்சர் பண்ணி ஃபுட்டே போய் வாங்கி எடுத்துருவாங்க. அப்புறம் டயக்னோஸ் பண்ணி அதை வந்து டைலேட் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டு விரிச்சு விட்டோம்னா ஃபுட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த ஹைட்டிஸ் ஹெர்னியாவில் வருது பாருங்கள், அதே ஆசிட் மேலே போகிறதில்ல, இந்த மாதிரி ஆசிட் சிம்டம்ஸ் இல்லாமல் அதில் என்னென்னு சம்டைம்ஸ் மைண்டில் பிளட்டு லீக் ஆகிட்டுருக்கும். இந்த ஹைட்டிஸ் ஹெர்னியாவில் பிளட் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு பர்சன்ட் அனிமியா வரும். சரிங்களா, ஒன்றும் இல்லை, அனிமியா எடுத்து பார்த்தா இந்த எண்டோஸ்கோபி பார்த்தோம்னா ஸ்டமக் வந்து மேலே போயிருக்கும். இது அதே சிம்டம் தான் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு எப்போ சிம்டம் அதிகமானால் திடீர்னு கீழே குனிஞ்சாங்கன்னு வச்சுங்க, உடனே எரிச்சல் வரும். இல்லை படுக்கும்போது ஃப்ளாட்டாக படுத்தாங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் வரும். இல்லை நைட்டில் ஹெவியாக சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியது, நெஞ்சு எரிச்சல் வரும். இல்லை நைட்டில் வந்து ஆல்கஹால், காஃபி, டீ ஹெவியாக சாப்பிட்டாங்க, இது மாதிரி வரும். ஸோ இது மாதிரி காரணங்களால் சில பேருக்கு இந்த எரிச்சல் வரும். காமனாக நாங்கள் பார்க்குறது ஒபீஸ் பீப்புள், பருமனாக உள்ளவங்களுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் வந்துட்டுருக்கும். ஸோ இது ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணணும், கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். இந்த இசோஃபேகஸ் இருக்கா இல்லை ஸ்டமக்கில் ஹைட்டிஸ் ஹெர்னியாவில் தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி மாத்திரைலாம் இருக்குது. இந்த மாத்திரை எதுவும் கேட்கலாம், தில் கோ ஃபார் சர்ஜரி. இது வந்து இப்போ அசிடிட்டி பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்னா, இந்த அசிடிட்டியும் சம்டைம் மாறுபட்டு காணப்படும்
மாரடைப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பட் டயபெட்டிக் பீப்புளுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். இந்த மார்பு அடைக்கிற மாதிரி இருக்கும். see the difference. இந்த கையை இப்படி வச்சுக்குவார், மாறு அடைக்கிற மாதிரி இருக்கும், கை வச்சுருக்காரு. சம்டைம் ஸ்லோவாக ரேடியேட் ஆகி லெஃப்ட் ஷோல்டருக்கு போகலாம். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வேர்த்து கொட்டும், பல்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சம்டைம் வலி வந்து கழுத்து பக்கம் கூட போகும். இதுதான் மாரடைப்பில் வர சிம்டம். இதை நீ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹைப்பர் அசிடிட்டி என்ன பண்ணும், இப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க ஒரு மாரடைப்பு சொல்ல மாட்டார், ஒரு எரிச்சல் சார் விரல் வச்சு காமிப்பார். திஸ் பெயின் திஸ் டிஸ்கம்ஃபர்ட் ஒன்ட் ஸ்ப்ரெட். அந்த நெஞ்சு எரிச்சல்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்கள் நடந்தீங்கன்னா அதிகமாகாது, மூச்சு அதிகம் வாங்காது. பட் இதே ஹார்ட் அட்டாக்கில் நடந்தால் போதும், பெயின் அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும், ஸோ நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குது, பெயின் மாதிரி இருக்குது, உடம்புலாம் வேர்த்துக்கணும்னா நோ ப்ராப்ளம், டவுட்டே வேணாம், நேர டாக்டர்கிட்ட போங்க, ஒரு ஈஸி எடுத்து பாருங்கள். அவர் க்ளீனாக சொல்லிடுவார் இது ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஹைப்பர் சொல்லிடுவார். அது தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் சொன்ன குறிப்பிலிருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணி தக்க சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.